Daily. Taste the Daily. டெல்லிக்கல் பிரமாணம் எப்படி பாக்குறீங்க? இந்த வெள்ள பாதிப்புக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவரு இப்ப சார் கேக்குற கான்சியா அதிமுக ஆட்சியில வெள்ளம் நிக்கலையா அப்படின்றாரு. ஆமா சார், அதிமுக ஆட்சியில சார் 4000 கோடி செலவு பண்ணா வெள்ளம் தண்ணி நிக்க கூடாது, எல்லா டிரைனேஜ் பைப்பும் சரி பண்ணுது அதிமுக ஆட்சியில சார். 4000 கோடி கொள்ள அடிச்சுட்டு போனாங்களா? இது வரைக்கும் யாருக்காவது கணக்கு வழக்கு தெரியுமா? எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன தண்ணி மழை தண்ணி போறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத இப்ப லிஸ்ட் கொடுங்க. நான் எல்லாத்துக்கும் நான் லிஸ்ட் காட்டுறேன், ஆதாரம் காட்டுறேன்றல இப்ப காட்ட சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, டிவிஷன் 66 திருப்பதி நகர்ல இவங்க லட்சணம் ஒரு 4 பேர் வந்து டிரைனேஜ்ல இறங்கி ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒருத்தர் கொளத்தூர் தொகுதியில சார், கொளத்தூர் தொகுதியில காவால இறங்கி ஒருத்தர் இறந்துட்டாரு. 2 பேர் ஆஸ்பத்திரியில ஜிஹெச்ல இருந்தாங்க. அவரை எடுத்துன்னு வந்து மீடியாக்கெல்லாம் நீ பேட்டி கொடுக்க கூடாது, ஆட்சி பேர் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பாடி அப்பதான் எடுக்க விட்டாங்க. மிச்சம் 2 பேருக்கு வந்து 3 லட்சம் கொடுத்தாங்க. இதுதான் 4000 கோடி அவலட்சணமா? இத 4000 கோடியா சார்? இது என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப சென்னையில பார்த்தோம்னா மழைநீர் வடிகால பணியை 4.5 வருஷத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்காங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இல்லாத வகையில் இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வெள்ளத்துல மிதக்குது அப்படின்னா, அந்த பணிகளை முன்னெச்சரிக்கையா செய்யறதுல திமுக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஏன் அதுல வந்து அவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? கமிஷன் கரெக்ஷன் இவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, குண்டும் குழியுமா தான் இருக்குது. எங்கேயுமே ஒரு பாதை கூட சரி கிடையாது. ஒரு வண்டி போகவும் முடியல, வரவும் முடியல, பள்ளமா இருக்குது. கொளத்தூர் தொகுதியை விட பள்ளம் தொகுதின்னு தான் பேர் வைக்கணும். ஒரு எங்க தொகுதி வரைக்கும் நாங்க பார்த்ததுக்கே இவ்வளவு டேமேஜ் சார். ஒரு முதல்வருடைய தொகுதியில இவ்வளவு டேமேஜ், எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா. இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட், இந்த மெட்ரோ பைப்பு புதைக்கிறது, ட்ரைனேஜ் பைப்பு புதைக்கிறதுன்ட்டு எங்க பார்த்தாலும் இருக்கிறத பூராவே நோண்டி வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இங்கே ஒரு பக்கம் பள்ளம், மழை பெஞ்சு ஒரு பக்கம் பள்ளம். மக்கள் வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப்போ ஒரு கனெக்ஷன் ஒரு மெட்ரோ பைப்போ கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 ஏரியா தேர்ந்தெடுத்து ஒரு 10 ஏரியாவை ஃப்ரீயா விடணும், போக்குவரத்துக்கு வழி விடணும். அது இவங்க பண்ண மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா போட்டி நடக்குது சார். உள்ள கவுன்சிலருக்கும் நீ எவ்வளவு அதிகமா கான்ட்ராக்ட் கேட்கறியோ, நான் எவ்வளவு அதிகமா இந்த கான்ட்ராக்ட் பேசிக்கல கமிஷன்ல இதைதான் பண்ணிட்டு இருக்காங்களே வேண்டி மக்கள் வந்து எப்படி போவாங்க, அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றது எந்த கவுன்சிலரும் நினைக்கல. ரெண்டாவது இப்ப எங்க தொகுதியிலே சார், எங்க ஏன் டிவிஷன்லயே என்ன பண்றாங்கன்னா, மெட்ரோ இது குடிநீர் பைப்பு புதைக்கிறாங்க சார். அதில் வந்து நான் வந்து என்ன கேட்குறேன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைப்பு புதைச்சாங்க சார். அதுக்கு பிறகு இப்போ தான் அதோட ஸ்கீம் அதுதான். அதை வந்து புதைச்சதுலேருந்து தண்ணி வரல. அப்போவும் டிஎம் கேட்சில் புதைச்ச பைப்பு தான் அது. அதுலேருந்து தண்ணியே வரதில்லை. ஆனாலும் வரி கட்டின்னு இருக்கிறோம். இப்போ திருப்பியும் அந்த ஆமாங்க சார், குழா பைப்பு புதைக்கிறாங்க ஃபுல்லாக. பொது திருப்பியும் வந்து அந்த பைப் வேலையை இப்போ தொடங்கியிருக்கிறாங்க சார். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அந்த கான்ட்ராக்டார்கிட்ட கேட்டு இது என்ன பைப்பு, இது எவ்வளோ சைஸில் புதைக்கிறீங்க? ஏற்கனவே 4 வருஷம் பொறுத்து, நான் இது 50 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிது. எங்கள் ஏரியாலலாம் இது வரைக்கும் நாங்கள் குழா தண்ணியாக சரியாக வர்றதில்லை, வரி கட்டுறோம். நீங்கள் வந்து இப்போ என்ன இல்லைன்னா அதே 4 இன்ச்சு தான் புதைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. 4 இன்ச்சு புதைச்சிட்டிங்கன்னா தண்ணி வராது சார், எங்களுக்கு ஒரு 5 இன்ச்சாவது பறிச்சு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் முடியாதுமா. சரி, பைப்புடைய தரம் என்ன, அந்த கோட்டை அதுவும் காட்ட முடியாதுன்றாங்க. அதெல்லாம் செய்யாமல் ஒரு கவுன்சிலர் அந்த ஸ்பாட்டுக்கு வரல சார். அந்த கவுன்சிலர் தான் வர, அந்த ஏரியா நேரம் வரலங்க சார். ஒரு நிமிஷம் சார், 4 இந்திக்காரங்களை விட்டுட்டு கான்ட்ராக்ட் காரணம் இல்ல அந்த இடத்துல அப்படினா வெள்ள பாதிப்புக்கு முறைகேடு தான் காரணம். ஆமாங்க சார், அதுதான் சொல்றேன். அந்த பைப்பை அந்த பள்ளம் நோண்டறப்ப ஒரு பெரிய மரம் விழுந்து குழந்தையும் அம்மா அவங்க தாயும் வந்து அந்த மரத்துக்கு உள்ள பொதிச்சுட்டா, உள்ள விழுந்துச்சு. ஒரே ஒரு கேப் தான். போலீஸ் அங்க திருப்பதி கோடை அன்னைக்கு நான் நடக்குது இந்த வீட்டாண்ட எங்க டிவிஷன்ல போலீஸ் வந்து காப்பாத்தலாம், இறந்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணி இல்ல, இந்த அளவுக்கு நிர்வாகம் சரியில்லை சார். நிர்வாகம் அதுதான் சார் சொல்றேன், நிர்வாகம் சரியில்லை. எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு ஒரு பக்கம் பள்ளம் விழுதோ இல்லையோ சார், எங்க பார்த்தாலும் இந்த கான்ட்ராக்ட் பேசிக்கல போட்டியில உன் டிவிஷனா என் டிவிஷனா, நான் நிறைய பள்ளம் போட்டேன், நான் அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன், இந்த பைப் போட்டு இதைதான் பார்த்தாங்களே மக்கள், ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு என்ன நலன் செய்யணும் அதை யாரும் பார்க்கல. 4000 கோடி கொள்ள அச்சுன்னு போனீங்கல்ல, 4000 கோடி இன்னைக்கு செலவு பண்ணியிருந்தா ஒரு வீட்டு தண்ணி நிற்க கூடாதுல்ல சார்? போக முடியல, வரவும் முடியல. நான் டிபேட் வர்றதுக்கு 5 மணி வந்து ஆட்டோ போடுறேன் சார், ஒரு ஆட்டோ வரல எங்களுக்கு. கேட்டா ஐயோ பல்ல தண்ணி நிக்குதுக்கா, நாங்க வரமாட்டோம் இதை தான் சொல்றாங்க. அந்த லட்சணத்துல இருக்குது இவங்க நிர்வாகம். என்ன நிர்வாகம் பண்றாங்க? மக்களுக்கு நிர்வாகம் பண்றாங்களா? இவங்கள வாழணும்,
இவங்க நல்லா இருக்கணும், இதுதான் நிர்வாகம் பண்றாங்க. தலைவரை பாடினார் பாருங்க, ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போடும் கொடுக்க பணத்தில தன் குடும்பத்துக்கு வெளிச்சம் போட்டு நகர சபையில ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, இந்த மாறுதலை செய்வதற்கு 2026 தேர்தல் உண்டுன்றாங்க. அது நடக்குது. நான் கேக்குறேன், இப்ப ஊழல் முறைகேடு தான் இப்ப திமுகவுக்கு முக்கிய விஷயமா இருக்கு அப்படி கைவந்த கலை சார். தேர்தல் வேற அடுத்த 6 மாசத்துல வரப்போகுது, இன்னும் 3 மாசம் வேற இந்த மழை பெய்யும், நிறைய தமிழ்நாடே தத்தளிக்கும் போது இதெல்லாம் ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தாத அந்த தேர்தல் சமயத்துல சார் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு பாருங்க டாஸ்மாக்ல 800 கோடின்றாங்க 3 நாள்ல. இது கணக்கு நம்ம போய் யாரும் தெரியாது, அவங்க சொல்ற கணக்கு 800 கோடி. அதே அப்படியே திருப்பி போடுங்க, டபுளா போட்டு பாருங்க. 800 கோடின்றத 1000 கோடி வந்திருக்கலாம், 1500 கோடி வந்திருக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம பணத்துல அடிச்சிடலாம் ஒரு மமதியில தான் சார் இருக்கிறாங்க. கொள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. 4000 கோடி எந்த ஸ்கீம் போடு, இதுக்கு கோடியை தாண்டல சார், கோடியை தாண்டல, லட்சம் கூட வரல, கோடி தான் தாண்டி இந்த இத்தனை ஒரு பார்க் ஒரு விளையாட்டு கிரவுண்ட் கட்டினா கூட 10 கோடி. ஆனா காந்தி சார் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, கட்டமைப்பு வசதிகளை நாங்க தான் அதிகமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஏற்படுத்தி நாங்க எல்லாம் ரெடி பண்ணி மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து எவ்வளவு ஸ்கீம் போட்டாங்க, எவ்வளவு பிரிட்ஜுக்கு எல்லாமே. இன்னைக்கு வந்து இதுல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பிரிட்ஜை வந்து திறந்தாங்க பாருங்க, அதெல்லாம் யாரு போட்டது? இவங்க போயிட்டு கொடி காட்டி இவங்க திறந்துட்டாங்கன்னா இவங்க கட்டின மாதிரி ஆயிடுமா? நாங்க இவங்க சார் சொல்ற மாதிரி எந்த பிரிட்ஜ் அண்ணன் ஆட்சியில வந்து இடிஞ்சு விழுந்துருக்குதுன்னு ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன். ஒண்ணு காட்ட சொல்லுங்க சார். 4.5 வருஷம் எவ்வளவு போராட்டம், சட்டையை கீச்சுன்னு வந்து உங்க கிட்ட சவால் விட்டு நீங்க ஆட்சி நடத்துற கில்லாடி சார் அவரு. நீங்க வந்து 4000 நீங்க வந்து கோடி கணக்கில் கொள்ளாடிக்க தான் வந்திருக்கீங்களா கண்டி? மக்களுடைய நலனை காக்க யாருமே வரல சார். மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், விலைவாசியாட்டத்திலேயே கஷ்டப்படுறாங்க, எந்த விதமான வழிபோக்கம் இல்ல. ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கட்டின்னு போய் விடுறது கூட வழி பாதை இல்ல. ஸ்கூலுக்கு போனோம்னா அது ஸ்கூல் பூரா தனி நிக்குது. கேட்டா நாங்க 4000 கோடியில நாங்க சரி பண்ணிட்டோம் சார். முதல்ல ஒரு மேயர்ன்றவங்க வந்து முதிர்ச்சியானவங்களா இருக்கணும். கட்சிக்கு அதாவது எல்லா நலனும் மக்களுடைய நலன்களை புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இந்த தெரு இந்த பகுதிக்கு என்ன தேவைன்றத மக்களை வந்து கூட புறவாடி அரசியல் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு இருக்கிறவங்க தான் சார் மேயரா இருக்கணும். சும்மா இருக்கிறவங்க கூட்டின்னு வந்து ஒண்ணுமே தெரியாதவங்களை கூட்டின்னு வந்துட்டு மேயர்னு ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு 4000 கோடி 10,000 கோடி போடுமா கையெழுத்துன்றாங்க. இதுதான் ஆட்சியா சார்? இந்த ஆட்சிக்கு தானா சாட்சி? இந்த ஆட்சிக்கு இந்த மேயர் தான் சார் சாட்சி. ஆனா என்ன சொல்றாரு, இயற்கை அதிகமா வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருல. இப்ப அதிகபட்சமான மழை அவர் சொல்றது ஒரு விதத்துல ஏத்துக்கூடிய வகையில தானே இருக்கு. மழை அதிகமா வருது என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேக்குறாருல. மழை அதிகமா வருதுன்னா உங்களுக்கு திறமை இல்ல, அதை எப்படி சரி பண்ணணும்னு திறமை இல்ல சார். மழைக்கே இவங்க முதலமைச்சர் ரோட்டுக்கு வர மாட்டாரு. சுனாமிக்கு அம்மா வந்து கடலாட நின்னாங்களே சார். ஒரு சுனாமிக்கு ஒரு போலீஸ் காவல்துறை எல்லாமே வராதிகமா உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க, எனக்கு என் உயிரா போனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு சுனாமி இடத்துல வந்து அம்மா நின்னாங்க சார். இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சு மக்கள் இவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. ஒரு முதல்வர் எங்க சார் போனாரு? பொதுமக்கள் வந்து சந்திச்சாரா? அதிகாரிகளை கூப்பிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து மீட்டிங் போட்டா போதுமா? அதுக்கு எத்தனை கோடி ஸ்கீம் போட போறாரு? நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுப்போம். அதுதான் நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் சார் தண்ணி போல? 3 மாசத்துக்கு நடவடிக்கை எடுத்தீங்க, தண்ணி எங்க போச்சு? உங்க பின்னாடி 10 கார் வந்துட்டா போதுமா? நீங்க ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து 10 அதிகாரி வந்து என்ன சார் எங்க சார்? அதுதான் சார் சொன்னேன். எங்க டிவிஷன்ல 70 டிவிஷன்ல ஒரு மரமே உழுந்து குழந்தை அம்மா செத்து போயிருப்பாங்க. எங்க போனாங்க அந்த அதிகாரி? இன்ன வரைக்கும் அதை நான் ஸ்டாப் பண்ணி மூடிதான் சார் வச்சிருக்கிறோம். வரட்ட அதிகாரி வரட்ட எங்களுக்கு பதில் சொல்லட்டான்னு ஒரு முதல்வர் தொகுதியிலே கேர் பாராட்டு கிடக்குது சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ பேஞ்சுக்கிற மழைக்கு ஒரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் பயிர்கள்லாம் தண்ணியில் மிதக்குது, ஒரு பக்கம் சென்னையில் எல்லாம் சென்னை ரோடே மிதக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 நாள் டாஸ்மாக்ல எல்லாம் மிதக்கின்னுங்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியுடைய நிலைமை இதான். தண்ணீரில் மிதக்குகின்ற ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. ஓகே, நன்றி மேம். பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வடகிழக்கு பருவமழையை அரசு எப்படி கையாள போகுது, மக்களை எப்படி பாதுகாக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம்.